இன்பம் பிரிசூடி பெருமானி அருளாய் மரவாரி நினைக்கின்றே மனக்குன்னை வைத்தாய் பொன்னை தன்பார் பொன்னை நல்லோர் துறை உள்ளத்தாய் உனக்கு ஆளாய் அல்லே இடலாமே. இந்த பாட்டு கடவுளுடைய நண்பனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. அப்போ இந்த பாட்டு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை பாடணும் அப்படின்னாலே குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்ல நெருக்கி ஆட்படுத்துவாங்க என்று பாடக்கல வாத்தியாருடைய கருத்து. ஆகம்ப மக்களே, இன்னைக்கு நாம ஆன்மீக சிந்தனையில ஆன்மீக நேரத்துல பக்தி ஒன் டுடே சேனல்ல நாம இன்னைக்கு என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட திருஷ்டி இருக்கும், கண் திருஷ்டி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில லாக் ஆயிடும். அதுக்கு காரணம் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம், அங்க நல்லா இருக்கும். அடுத்தது போட்டீங்கன்னா ஜோசியம் பார்க்க போவோம், அங்கேயும் நல்லா இருக்கும். அப்போ எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்கும் பொழுது எனக்கு ஏன் உடம்புல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் ஒரு சில விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா திருஷ்டி தான் காரணம். நீங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நம்ம கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நல்ல ஜம்முன்னு மற்றவங்க மதிக்கணும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போவாங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்கு சொல்லியே பார்த்தா அது ஒரு திருஷ்டி விடுது. அப்ப வீட்டுக்கு போயிட்டு 2-3 நாளா பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, ஒரு இருமல், ஒரு தலை சுற்றுறது, ஒரு மயக்கம், எண்ணத்துல அழுத்துது, என்னால சோர்வா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜாதக ஒரு குளறுபடியோ அல்லது மருத்துவ குளறுபடியோ 2ஆம் வருஷம் பிறந்தாலும் நமக்கு இந்த விஷயம் பார்த்தோம்னா திருஷ்டின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, முதல்ல வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா முதல்ல திருஷ்டி போடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா அந்த திருஷ்டி கழிச்சு போடுவாங்க. ஏதாச்சும் தீட்டுக்கு போயிட்டு வந்தா வெளியிலேயே தலைமூழ்கிட்டு வருவாங்க. அப்போ தீட்டு காரியத்துக்கு போயிருந்தா அந்த காலத்துல வெளியில நாளைய துவச்சிட்டு அந்த வஸ்திரத்தெல்லாம் துவச்சிட்டு காயம் போட்டுட்டுதான் உள்ள வருவாங்க. இப்படி எல்லாம் நடந்த காலத்துல உடம்பு திரகாத்திரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் தேடுவதற்காக, பிரச்சனையை உருவாக்குவதற்காக, அது தானா மேல உட்கார்றதுக்கான உண்டான வழிகள் எல்லாமே நம்ம அமைச்சிட்டோம். இது என்னுடைய பார்வையில சொல்றேன். அப்போ என்ன விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்கு போறீங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாலும் கண்டிப்பா அவங்க மேல ஒரு திருஷ்டி இருக்கும். அந்த திருஷ்டி போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு வந்த பிறகு ஒரு சின்னதா இரவு நேரத்துல படுக்கும் பொழுதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழத்தை 4ஆ வெட்டி அது குங்குமம் தடவி திருஷ்டி குட்டி போட்டுருங்க. அல்லது இரவு நேரத்துல ஒரு தேங்காவை சுத்தி நீங்க முக்குல உடைச்சிருங்க. சரி சுவாமி, நாங்களாம் எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்க வீட்டுலதான் இருக்கிறோம், இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த அமாவாசை நாள், அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, அல்லது இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த கெடா விட்ட நிகழ்வு, அல்லது மாமிசம் சாப்பிட்டு வரக்கூடிய நிகழ்வு, இந்த மாதிரி சில நிகழ்வுகள் அவங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு பண்ணோம்னா நமக்கு ஒரு காப்பு தற்பு அளிச்சிடும், ஒரு திருஷ்டி விழுந்துடும். அப்படி மேற்கொண்டு அந்த காலத்துல வெளியில அவ்வளவு சீக்கிரமா குழந்தைகள் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக நம்ம எடுத்துட்டு போனாலும் ஒரு சில பேருக்கு நம்ம பிரச்சனைகள் இருக்கு, இன்னமும் நீங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்கு மேலதான் இது நீங்க செய்யணும். ஏன் சுவாமி அதுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யலாம். ஆனா நீங்க திருஷ்டி சுத்தி போடும் பொழுது மத்தவங்க விதிக்கு மீறிடும், அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஆனா நம்ம மத்தவங்க பாதிப்படையக்கூடாது. சோ அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஒரு 11 மணிக்கு மேல யாரும் நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஒவ்வொரு ஊருக்கு நான் மாதம் பார்த்து சொல்லிடுறேன். அப்போ 11 மணிக்கு மேல இந்த எலுமிச்சை பழத்தை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, 1 மணிக்கு மேல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சுத்தி திருஷ்டியை கழிச்சு நீங்க முச்சந்தையில போடணும். அப்படி முச்சந்தையில போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய வாரம், சோர்வு இதெல்லாம் நீட்டும். இதெல்லாம் சுவாமி ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்குதா கேட்டா, உங்களுடைய தாத்தா கிட்ட கேளுங்க, உங்க பாட்டி கிட்ட கேளுங்க, வயசான பெரியவாட்ட கேளுங்க, எல்லாமே இந்த மாதிரி இருக்குதா அப்படி நம்மளா செஞ்சுட்டு இருக்கிறோம். நீயும் செய், உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாரம் சோர்வுலாம் நீயும். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு அவ்வளவு திருஷ்டி உண்டாகும். அதாவது தெலுங்குல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லி கேட்டுருக்கேன். அதாவது வயிறு நிறைஞ்சாலும் கண்ணு நிறையாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கண்டிஷன் தான். டேய் அப்பா இவ்வளவு சம்பாதிச்சாங்க, பெருசால வராங்களா அப்படின்னு அவங்களுடைய உழைப்பால வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு பொறாமை, அந்த பொறாமை கண்டிஷ்டியா மாறுது. அந்த நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க தற்காப்பாக, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு கொள்ள வெளிநாட்டுல இருந்து வரான், படிச்சுட்டு வரான், அதனால எதாவாக இருந்தாலும் கைது செய்யுது. ஒரு ஆரத்தையோ, ஒரு எலுமிச்சை திருஷ்டியோ, தேங்காய் திருஷ்டியோ, ஊசினிக்காய் திருஷ்டியோ, இது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நம்ம உடம்புல ஒரு திருஷ்டி கழிச்சிருங்க. அதனால உடம்பு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனை நம்ம வந்து திருஷ்டி கழிப்பது எப்படி அப்படின்ட்டு சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை செஞ்சுட்டு இருக்கிறோம். நன்றி, நமசிவாயம்.